அண்மை செய்தி. தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி என்று தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல என்றும் அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சென்னை வியாசர்பாடியில் தாவேக மகளிர் நிர்வாகி உள்ளிட்ட 2 பெண்களை போலீசார் தாக்கியதை சுட்டிக்காட்டி விஜய் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாகியிருக்கின்றன என்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதன் காரணமாக உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியிருக்கின்றன என்றும் தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்த மக்கள் தற்போது தற்காலிகமாக இருக்கும் பள்ளிகளில் தங்கி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் சென்று அங்கிருந்தவர்களுக்கு மனிதநேய அடிப்படையில் உடை, போர்வை, பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுகளையும் வழங்கியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாமாக முன்வந்து பெற்றிருக்கிறார்கள். இதனை பார்த்த காவல்துறையினர் தாவேக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களுக்கு அங்கிருந்து உடனடியாக செல்லுமாறு மிரட்டி இருக்கிறார் என்று தற்போது தாவேகவுடைய தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த மாவட்ட உறுப்பினர்கள் பல்வேறு அதாவது அந்த கட்சிகளுடைய பெயர்களை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் கொஞ்சம் ஈவு இருக்குமின்றி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கங்காவதி உள்ளிட்டவர்கள் மீது தாக்கியுள்ளார்கள் என்றும் அவர் கண்டனத்துடன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நெருக்கடியாக நிற்கும் மக்களுக்கு உதவுவது காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய அவ்வளவு பெரிய குற்ற செயலா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்கள் உண்மையான நோக்கம் என்னவென்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று கூறிவிட்டு இதுபோன்ற போக்கை தொடர்ச்சியாக செய்து வரும் அரசு மீது வன்மையாக கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். மகளிருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி இத்தகைய சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாக மாறி செயல்படுகிறது என்றும் அவர் குற்றம் காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக தாவேகவுடைய தலைவர் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தையும் நாங்கள் நடத்த இருப்பதாகவும் தேவைப்பட்டால் சட்ட போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவோம் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.